கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா பூஜா ஹெக்டே நடிப்பில் உருவாகியிருக்கும் ரெட்ரோ திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் மே 6ஆம் தேதியிலிருந்து மே 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குங்கிறது தான் சுருக்கமாக இப்போ பார்க்குறோம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப ஆறுதலான விஷயம், உங்கள் ராசியிலேயே புத பகவானும் சேர்ந்து வருவார். கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த கிரகங்களில் புதன் கொஞ்சம் மாறி இருக்கார். அப்படி இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லேருந்து மீள்வதற்கான வாரமாக இனி வரும் காலங்களில் உங்களுக்கு உண்டு. அப்படி பார்க்குற போது இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பரவாயில்லாமல் இருக்குது. இதுக்கு முன்னாடி வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள் இருந்த நிலைகள் மாறி இந்த வாரத்தில் வேலைகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் ஜாப் தேடிட்டுருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதுலையாவது வசதி இருந்தால் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள், விரயங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரம் இந்த வாரமும் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். முதலீட்டால் நமக்கு பெருசாக லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இந்த வாரத்தில் இருக்குது. ஆனால் கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வருமா அப்படின்னா இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. அதனால் எந்த நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, அல்லது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, அதில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இதுவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் நல்லா இருக்குது. பொதுவாகவே அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், போத்தார் சைடு 2 எஜுகேஷனுமே இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பெருசாக நமக்கு திருமணம் நடக்கலைன்னு ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. அதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரமும் சுமாராக தான் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில், ரேஸ், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பார்த்து பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் இந்த வாரம் பொறுமை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுங்கள். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய 11ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள், பெரிய ஆசைகள் அத்தனையும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது பெரிய அளவில் நம்பி ஏமாந்த விஷயங்கள் அத்தனையும் இனிமேல் மாறி நீங்கள் என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியாகும். அதோட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அல்லது முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. அவர்களாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் நன்மைகள் அவர்களால் உண்டு. ஒருவேளை பிரிஞ்ச உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையவே இருக்குது. அதே ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு பெருசாக இருக்குது. நீங்கள் இந்த வாரத்தில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங்கு இதிலெல்லாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறது சுமாராக தான் இருக்கும். பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி தோற்றம் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் அதுக்கான கிரக நிலைகள் இல்லை. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கல, நல்லது நடக்கல, நல்லா நடக்காமல் இருக்குது.
அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களே அதில் ஏதாவது கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு, அதுக்காக செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்கும். பெரிய லெவலில் உங்களுக்கு கடன் இருந்தால் கடன் குறையும். நோய் பெருசாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் இந்த வாரமும் பரவாயில்ல. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் ஓரளவுக்கு நல்ல லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கையே ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு படுங்க. எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்குது சிவ தரிசனம் பண்ணுங்கள். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார். மற்ற கிரகங்கள் 10ஆம் இடத்தில் இருக்காங்க. ஆக 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி பண்ணுவார். அவரோட சூரியன் இருக்கார். இந்த புதன் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு இந்த வாரம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க, சொந்த இடம் வாங்கணும்னு நினச்சிங்க, காலி மனை வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டவங்க, வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு எண்ணங்கள் இருந்தவங்க உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அது இல்லாமல் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்தால் நல்ல சேல்ஸு வருமானம் உங்களுக்கு இருக்குது. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் பெரிய லெவலில் கூடும். அது மட்டுமல்ல பெரியவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு பெரிய பாப்புலாரிட்டி அல்லது செலிபிரிட்டி உள்ளவங்களோட தொடர்பு உங்களுக்கு அமையும். இதெல்லாமே இந்த வாரத்துக்கான பலனாக இருக்குது. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் இது எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி நான் பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய துறைகளில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதன் மூலமாக ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்கன்னா கிடைக்கும். உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுங்களோ அதுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக உண்டு. வேலையில் ஏதாவது இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கும் இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இது வரைக்கும் வராமல் இருந்தால் வந்துடும். என்ன காரண காரியத்திற்காக நீங்கள் கடன் வாங்குகிறீர்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையுமே நல்ல விதமாக முடிவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஆக மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக நீங்கள் சிவ வழிபாட்டையும் அதிகப்படுத்துங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்கள் ராசியில் செவ்வாய், இன்னொரு பக்கம் 9ஆம் இடத்துல கிரகங்கள், தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. ஸோ கடந்த காலங்களை காட்டிலும் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருப்பதனால யாரெல்லாம் நீண்ட தூரம் சிலை யாத்திரை போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளானை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஈடேறும். யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கிரக அமைப்பு பிரகாரம் இந்த வாரம் வேலை நல்லா இருக்குது. வேலையில் யாரெல்லாம் மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்களோ, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்களோ, அல்லது கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அதையும் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஆன்லைன் பிஸ்னஸில் குறிப்பாக எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே உங்களுக்கு நன்மைகளாக இருக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரத்தில் உங்கள் கையில் பணம் தனம் இருக்குது, மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பு, அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது.
ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள், அதுவும் முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் வாழ்க்கையில் நன்மை. இது அத்தனையுமே கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டுன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும். அது மட்டுமே அல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா விவசாயத்தின் மூலமாக மகசூல் அல்லது லாபம், இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது பெரிய லெவலில் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதே சமயத்தில் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறது. இந்த வாரம் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். தேவையில்லாத அரசாங்க சம்பந்தமான விஷயங்களை அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் முருகப்பெருமானையும் மகாலட்சுமி நல்லா கும்பிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கார். அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள். 8 தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே இந்த வாரம் போதுமானது. புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு உண்மையானவும் நேர்மையாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறது இல்லை. அதனால் ஏமாற்றம் என்பது இந்த வாரம் முழுமையாக உங்களுக்கு இருக்குது. அதனால் வருமுன் உரைப்பது ஜோதிடம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மனநிலையை மாற்றுங்க. தேவையில்லாத எல்லா கமிட்மெண்ட்ஸும் வச்சுக்கிறாதீங்க. யாருக்கும் பெருசாக செக்யூரிட்டி கொடுக்காதீங்க. இந்த வாரத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. குறிப்பாக எலிவேட்டர்ஸில், லிஃப்ட்டில் இதிலெல்லாம் போகும்போது கவனமாக போயிட்டு வாங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் மனசை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுங்க. தேவையில்லாத விஷயங்கள் எதுக்குமே பெருசாக அலட்டிக்காதீங்க. இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எஜுகேஷனில் நிறைய தடை இருக்குது, பிரேக் இருக்குது. அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் பாதிப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் உண்டு. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய வாய்ப்பு இந்த வாரத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் யாருக்கும் பெருசாக கடன் கொடுத்தீங்கன்னா பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் மாறாக இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது கூட்டணி சேர்த்து பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். அல்லது நீங்கள் பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க. அதுலேயும் இந்த வாரத்தில் நீங்கள் பேச்ச குறைங்க. பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. அடுத்தடுத்த வாரங்களில் கிரகங்கள் மாறும்பொழுது நன்மைகள் ஏற்படும். இந்த வாரம் நீங்கள் நரசிம்மரையும் குறிப்பாக பைரவரையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசி நாதன் புதன் 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொதுவாகவே உங்களுடைய 7ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுக்கு திருமணம் நடக்கல, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பாக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் 2-3 யூனிட் வச்சுருக்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 2-3 இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 2-3 தொழில் பண்ணுறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களோ நடக்கும். நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட், வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். இந்த வாரத்தில் அப்பாவுடைய ஹெல்த்து, உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம். இந்த வாரம் கையில் பணம், தனம், பொருள் இருந்தால் கூட அதற்கு தந்த செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகுமான்னா பரவாயில்லாமல் இருக்குது. ஆனால் கடுமையான போராட்டத்துக்களில் உங்களுடைய அத்தனை விதமான முயற்சிகளும் நன்மையாக முடியும். யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் மீடியேட்டர் இல்லாமல் டைரெக்டாக நீங்களே கம்யூனிகேட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் கைகூடி வரும்.
இந்த வாரம் அலைச்சல்கள் இருந்தால் கூட தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. அதெல்லாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க பழங்க. இந்த வாரம் உறவுகளால் நமக்கு நன்மை, உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இருக்குது. அதில் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களால் தொந்தரவு ரெண்டுமே இந்த வாரமும் அவர்களால் இருக்குது. ஆக மாறி மாறி இந்த வாரம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் அது ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் காதலில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. நீங்கள் பெரிய லெவலில் ஏற்றுமதி பண்ணுறோம், இறக்குமதி பண்ணுறோங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பெருசாக பண்ணாதீங்க. ஒருவேளை அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருக்குது, வராத பணங்கள் இருக்குன்னா அது வருவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் குறைவு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்களால் நற்பலன்கள் இதுவும் இருக்குது. மூத்த சகோதரர்களாலும் ஏற்றம் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிவ வழிபாடு, மகாவிஷ்ணுனுடைய தரிசனமும் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய 6ஆம் இடத்துல கிரகங்கள் உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் இருக்குது. இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. எதிலெல்லாம் வெற்றி கிடைக்கும்? நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். என்ன முன்னேற்றம்னா, நீங்கள் ஒரு வேளை ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க, இன்சென்டிவோ போனஸோ எதிர்பார்க்குறீங்க, அல்லது அரியர்ஸ் பணங்கள் வராமல் இருக்குன்னா வரும். எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கும். இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு கரியரில் இருக்குது. ஸோ உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு அவங்க கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி, எனி எம்என்சியில் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஜாப் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் நீங்கள் புகழ் அந்தஸ்து அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் லோனுக்கு எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இது வரைக்கும் டிலே ஆகிடுச்சுன்னா இப்போ கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி, ரிட்டன் எக்ஸாம் எழுதினீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய எதிரிகள் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரமும் உங்களுக்கு தொடங்கிறது. இதெல்லாமே துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய நிதி நிலைமைகள் எப்படி இருக்குது? பரவாயில்ல. எப்படி கேட்டாலும் நீங்கள் கையில் பணம், தனம் இருக்குது. யாருடைய பணத்தை நீங்கள் மணி ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைய உண்டு. இந்த வாரம் உங்களுடைய உறவுகளால் எதிர்பாராத நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் எதிர்பாராத நன்மைகள் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் முயற்சிகளை பெருசாக பண்ணுங்கள், எகன் அண்ட் எகன் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வெற்றி மிகப்பெரிய அளவில் கன்ஃபார்மாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொடக்ஷனை தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது. நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா மகசூல் உண்டு. ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங்கில் இருந்தீங்கன்னா ஏற்றம் ஏற்படும். இதெல்லாமே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் விநாயகரையும் முழுமையாக கும்பிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய உயர்கல்வி பிரமாதமாக இருக்கும். யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க, வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அல்லது கம்பெனி மாற வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தேவை இருந்தால் மட்டும் மாறுங்க, இல்லைன்னா பொறுமையாக இருங்க. ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஜாப் இருக்குது, பட் வேலையில் பெரிய லெவலில் வேலையை பற்றிய ஃபீலிங் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இன்னொரு பக்கம் உங்கள் வேலையில் நீங்கள் லாங் லீவ் போடுவதற்கான காரணங்கள் இது அத்தனையுமே இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள், கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் இருக்குது. இது வரைக்கும் குடும்பத்தில் நல்ல சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களே ஏதோ ஒரு விதத்தில் சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இந்த வாரம் சந்தோஷகரமாகவும் இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது.
பிஸ்னஸில் ஒருவேளை நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்கணும், பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கிறது. உங்களுடைய 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையர் இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகியது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்குது. ஆகையினால இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் நோய் இருந்தால் கூட நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறது இயற்கையிலே உங்களுக்கு நல்லதொரு தெய்வ அனுகூலம் என்பது உண்டு. உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா இல்லைனால் கூட ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதோ ஒரு விதத்தில் கிரகங்கள் அடுத்தடுத்து மாறும் பொழுது நமக்கு வெற்றியை கொடுக்க வேண்டிய வாரமாக இனி வரும் காலங்களில் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. நீங்கள் இந்த காலங்களில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்மாராக தான் இருக்குது. பிஸ்னஸில் பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், பெருசாக லாபம் இல்லை. உங்களுடைய உழைப்பு அற்றத்தவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த வாரம் உங்கள் கண்முறைய பணம் பொருள் பறிபோன மாதிரியான களம் அடக்கி வாசிங்க, கவனமாக இருங்க. இந்த வாரம் முழுவதுமே முருகப்பெருமானையும் பெரும்பாலும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரையும் கும்பிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல இருந்தால் கூட செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் எல்லா விஷயத்துலையும் டீல் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். அதே உங்களுடைய 4ஆம் இடத்துல இந்த வாரம் கோச்சாரத்தில் கிரகங்கள் இருக்கிறது. எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தி அல்லாத மனநிலையே கிரகங்கள் சொல்லுது. ஆகையினால இந்த வாரத்தில் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் வேலையில், ப்ரைவேட் செக்டாரில், எனி அது ரெஃபீட்டட் கன்சர்னில் எதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த வேலையை ரசித்து பாருங்கள். மற்றவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க. உங்களுடைய கொலீக்ஸும் சரி, உங்களுடைய சீனியரும் சரி, எல்லாரோடையுமே நீங்கள் ஒரு பொறுமையாக நிதானமாக டீல் பண்ணி இந்த வாரம் உங்களுடைய வேலையை பாருங்கள். இது அத்தனையும் ரொம்ப முக்கியம். அது மட்டுமே அல்ல, யாரெல்லாம் ரொம்ப நாளாக லோன் வாங்கி ஏதாவது இடங்கட வாங்கணும்னு நினச்சிங்களோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இந்த வாரத்தில் இல்லை. ஆக நல்ல ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்மாராக தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் தான் இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இது வரைக்கும் மகிழ்ச்சியில் வந்த இந்த வாரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாராவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு தான் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, பெரிய லெவலில் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, இதிலெல்லாம் அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் இந்த வாரம் லாபம் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் இது அத்தனையிலையும் கவனம் செலுத்துங்க. ஆய கலைகள் 64, நீங்கள் எந்த கலைகளில் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை இந்த வாரம் பிரமாதமாக இல்லை. பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தில் எதிர்பாராத செலவினங்கள் பெரிய லெவலில் இருக்குது. அதுக்கு நம்ம தயார்படுத்த வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. செக்யூரிட்டி கொடுக்குறதுலாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்க. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும்
குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அதுலேயும் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் வழிபாடு பண்ணுங்க, நல்லது. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், பொருளாதார நிலைகள், கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். வருமானங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கல, சுபகம் நடக்காமல் இருக்குது, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இதுவும் இந்த வாரம் உண்டு. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவதற்கான வாரமாக இந்த வாரமும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குமானா நல்லா உண்டு. உங்களுடைய தொழிலில் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் சிறு தொழில், சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் உங்களுடைய தொழிலில் ஓரளவுக்கு லாபம், வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா உண்டு. நீங்கள் சொந்தமாக இடங்கடை வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், உங்களுக்கு சர்வீஸ் இருந்தால் கூட வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் உங்களுக்கு அமையும் அல்லது கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள், இதெல்லாமே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும். எக்ஸ்போர்ட் அல்லது இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பணம், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், பணம் லாக்காக இருக்குது, வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. யாரெல்லாம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் விநாயகரையும் முருகனையும் வழிபாடு பண்ணுங்கள், நல்லது. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். யாருடைய பணமோ உங்கள் கையில் இருக்கும். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு கையில் வருமானங்கள் இருக்குது. இதெல்லாமே இந்த வாரம் பரவாயில்ல. நீங்கள் இந்த வாரத்தில் இதுக்கு முன்னாடி இடங்கட வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு நினைச்சவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உருவாகும். இந்த வாரம் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் நல்லா இருக்குது. வேலையின் மூலமாக யாரெல்லாம் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் நிறையா இருக்குது. வேலையில் நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க, இன்சென்டிவ் எதிர்பார்க்குறீங்க, போனஸோ அரியர்ஸோ எதையெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் வேலையில் நான் மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு பெரிய லெவலில் டிஸ்பியூட்டு, லிட்டிகேஷன், வழக்கு இருக்குன்னா வழக்குகள் நீங்கள் விடுபடுவதற்கு அல்லது ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைக்கும். என்ன காரியத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த வாரம் அவர்கள்லாம் அமைவார்கள். அதோட நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக ஆவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் நன்மையாக இருக்கும். எதிர்பாராத வேலை நிமித்தமான பயணம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும்.
இது எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. நீங்கள் நிறைய தேடுதல் என்பது இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த தேடுதல் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியும் கொடுக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸால் உங்களுக்கு லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு, நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, பேச்சுவார்த்தைகள் இது எல்லாமே சாதகமாக உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கிடைக்கும். பெரிய லெவலில் ஷேர்ஸில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லா விதமான யூக வணிகங்களும் லாபம் உண்டு. இந்த வாரத்தில் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடால் வாரையும் குறிப்பாக விநாயகரையும் நல்லா கும்பிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு தெய்வானுகூலத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வருமானங்கள் நிறைய இருந்தாலும் செலவுகளும் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்குது. வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலை இல்லைங்கிற சூழ்நிலையில் எல்லாம் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப், ஒரு வேலை உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தாலும் கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுக்கு ப்ரொடக்ஷனும் தந்த சேல்ஸ் இருக்குது, வருமானங்கள் உண்டு. ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை, சுபகாரியம் நடக்காமல் இருக்குது, சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸ் சொந்தமாக நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் லாபம், வருமானங்கள் உண்டு. உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது இந்த வாரமும் தொடர்கிறது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர், காதல் விஷயங்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். குறிப்பாக மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களா பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருக்குது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய நட்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். புது நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். பெருசாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பாஸ்போர்ட், வீசா அப்ளை பண்ணி பெருசாக வராமல் இருந்து உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நீண்ட தூர பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.